எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொங்கு அடுக்கலை 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுச்சுங்க. இது எல்லாமே உங்களால் தாங்க. ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கே பில்டப்பாக நினைக்கலாங்க, ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய விஷயங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்றைக்கி ஒரு கேசர் பாதாம் பால் ரெசிபி பார்க்கலாமாங்க. அதுக்கு 1/2 லிட்டர் திக்கான பாலில் காய வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பாதாமை சுடு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்துட்டு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூவில் இந்த காஞ்சிட்டு இருக்க பால் ஒரு கரண்டி சேர்த்து சைடில் வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பு சிம் பண்ணி வச்சுட்டு அரைச்ச விழுது குங்குமப்பூ கலவை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் வராத மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு மூடி போட்டு 1/2 மணி நேரம் வச்சிடுங்க. சூப்பராக இந்த கலர் வந்திருக்குங்க. திருப்பி அடுப்பில் எடுத்து வச்சு சிம் பண்ணி வச்சுட்டு 1 கப் அளவு கரும்பு சக்கரை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. அப்போ வேணுங்கிற நட் சேர்த்துக்கலாம். இந்த நட் சாப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிச்சு. நான் இன்றைக்கி பாதாம் பிஸ்தா தாங்க எடுத்துக்கிட்டேன். இது நல்லா கலக்கி விட்டு இருக்கணும்னா நம்மளோட சூடான கேசர் பாதாம் பால் ரெடிங்க. இது மேலே கொஞ்சமாக நட்ஸும் குங்குமப்பூவும் தூவி கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம சில் பண்ணியும் சாப்பிட்லாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.